அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமாக நிஃப்டி 50 டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத வீடியோவாக போட்டுட்ருக்கோம். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். போன வாரம் எப்படி இருந்துச்சு, இந்த வாரம் பட்ஜெட் இருக்குது, இந்த வாரம் எப்படிலாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். ஓகேங்களா. நேற்று சம் லெவல்ஸும் கொடுத்துருந்தோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட் ஆச்சா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு, நாளைக்கு தான் பட்ஜெட் டே, ஜூலை 23. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். சப்போர்ட் ஒன்றா வந்து 24,450, ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,850 மாதிரி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்போர்ட்டு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலுமே நல்லாவே வந்து மேலே வந்துட்டாங்க. ஒரு 1 hour கிட்ட வந்து நல்லாவே மேலே வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். எதுக்கு வந்து இந்த சப்போர்ட்டை நான் சொன்னேன், ஏன்னா இந்த லெவல் 24,450லேருந்து 24,500ன்றது வந்து அந்த ஏன் அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, நான் அந்த நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன். 2 முறை வந்து அந்த இடத்துலையே மார்க்கெட் வந்து அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 10 to 15 செஷனாக வந்து மார்க்கெட் 24,000லேருந்து 24,500க்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த 24,500 பிரேக் பண்ணிட்ட பிறகு ஒரு 4 to 5 செஷன் வந்து அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதனால் அந்த 24,500ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு சொன்னேன். அதே மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி கீழே ஓப்பன் பண்ணாலுமே மார்க்கெட்டை 24,520 தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 24,500க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம நோட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கன்சால்டேட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு, இருந்தாலும் பாசிட்டிவ் பயாஸ்லேயே முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பட்ஜெட். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஏன் நல்லாவே ஃபஸ்ட்டு 1 hour மேலே வந்துச்சு, மறுபடியும் ஏன் ஃபர்தராக மேலே போகலை அப்படின்னா, அந்த நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. HDFC பேங்க் பரவாயில்ல, நியூட்ரலாக இருக்குது. ஆனால் ரிலையன்ஸ் வந்து ரொம்ப ஒரு புவரான ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. விப்ரோவும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து 90 பாயிண்ட் நிஃப்டி வந்து கீழே இறங்குறதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் HDFC பேங்க்கை வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட்டை கீழே விழாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நிஃப்டி 50ல் 50 கம்பெனிஸ் இருக்குன்னா எதுலாம் அதிகமான வெயிட்டேஜ், இப்போ எந்த கம்பெனியில் வந்து ஒரு மூமெண்டம் தான் நிஃப்டி 50ல் மூமெண்டம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு 4-5-10 கம்பெனிலேருந்து ஒரு 15 கம்பெனி இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதை மட்டுமே நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம மார்க்கெட்டை கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ண கற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து நான் எந்த ஒரு லெவல்ஸையும் சேஞ்ச் பண்ண விரும்பலை. நேற்று என்னென்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தனோ, ஏன்னா இன்றைக்கி கன்சால்டேட் ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட். அதனால் நேற்று என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தனோ அதே தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். சப்போர்ட் ஒன்று வந்து 24,450, மார்க்கெட் அது கீழே போச்சு 24,200. அதுக்கும் மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா 23,900, 24,000 வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா 24,850, அதுக்கும் மேலே போச்சுன்னா 25,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கும் மேலே போச்சுன்னா 25,300. இப்போ இதில் வந்து நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, நாளைக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, என்னடா இவ்வளோ பேசிட்டு இப்போ எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு வந்து நியூஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் நல்லாவே ஒரு மூமெண்டம் இருக்கும். ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் போகும். ஸோ நாளைக்கு டெக்னிக்கலாகவும் மேக்ஸிமம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓஏ டேட்டாவும் நாளைக்கு எதுவும் யூஸ் இல்லாமல் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் சரி இப்படி சொல்லிட்டேன், அப்புறம் நம்ம எப்படி தான் பிளான் பண்ணுறது அப்படின்னா, என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, ஜஸ்ட் சைலண்ட்டாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். நியூஸ் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, டிவியில் போட்டுக்கோங்க, கையில் ஃபோனோ இல்லை லேப்டாப் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் மார்க்கெட்டை பாருங்கள், இல்லையா நியூஸை பாருங்கள். எப்படி வந்து அந்த நியூஸ் வச்சு நம்ம எப்படி ஃபர்தராக நான் ட்ரேடிங் சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஜஸ்ட் சார்ட்டை வந்து பார்த்துட்டுருங்க. அவசரப்பட்டு, ஏன்னா நாளைக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கால் ஆப்ஷன் ₹1 இருக்கிற கால் ஆப்ஷன் வந்து ₹150 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ₹150 இருக்கிற கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ₹1 வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகேங்களா. அதனால் நாளைக்கு அவசரப்படாமல் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலே நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் நாளைக்கு ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். இதில் வந்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க,
24,000க்கு கீழே ஒரு க்ளோசிங் வச்சுட்டாங்க மார்க்கெட் அப்படின்னா, அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் நல்லாவே ஒரு ஃபால் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் நியூஸ்லாம் சூப்பராக வெரி குட்டாக இருந்து 25,000 இந்த நம்ம ஒரு ரெஸ்டன் 2 சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, ரெஸ்டன் 2. ஸோ இந்த ரெசிஸ்டன் 2க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா நல்லாவே மேலே இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நாளைக்கு பட்ஜெட்டில் தான் தெரியும். அது எப்படி பட்ஜெட்டை வச்சு நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்குக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டாக காசு ஒதுக்கியிருக்காங்க, சம் லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அக்ரிகல்ச்சர் இல்லை மேனுஃபேக்சரிங், மோட்டார்ஸு, எலக்ட்ரிக்கல், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸு செக்டார்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட் நாளைக்கு மொமெண்டம் இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதை தான் லெவல்ஸ். இதை வச்சு மேக்ஸிமம் நான் பர்சனல் அட்வைஸ் சொல்கிறது, நாளைக்கு ட்ரேட் எடுக்காமலே இருங்க. இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல நான் பெட்டராக பண்ணுவேன் அப்படின்னா இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பட் பொறுமையாக இருங்க. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு மார்க்கெட்டில் நம்ம ஒன்றும் பண்ண முடியலனாலும் அடுத்த மாதமும் மார்க்கெட் இருக்கும். நம்ம அப்போவும் நம்மளுடைய ஸ்கில்ஸை வச்சு நம்ம அங்கே மணி மேக் பண்ணலாம். ஓகேங்களா? அவசரப்படக்கூடாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமை. மார்க்கெட் ரொம்ப பொறுமையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பொறுமை நமக்கும் இருக்கணும். அது ஸ்பீட் எடுக்கும் போது நம்மளும் அந்த ஸ்பீட் எடுக்க முடியாது. நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே மார்க்கெட் எங்கேயோ இருக்கும். ஸோ அதனால தான் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பேங்கிங்கில் நிஃப்டி 50 பரவாயில்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியில் வந்து ரொம்பவே கன்சால்டேட், பெருசாக ஒரு மூமெண்ட்டே இல்லை. எப்பயுமே வந்து பேங்க் நிஃப்டியில் தான் மூமெண்டம் இருக்கும். ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் ஏறும், அடுத்த நாள் 500 பாயிண்ட் ஏறும், அடுத்த நாள் 300 பாயிண்ட் இறங்கும். ஆனால் லாஸ்ட் ஒரு 10 செஷன்ஸ் 5 to 10 செஷன்ஸில் வந்து எந்த ஒரு மூமெண்டமும் இல்லை. 100 பாயிண்ட் ஏறுது, 100 பாயிண்ட் இறங்குது, 0ல் இருக்குது. இல்லையா 150 பாயிண்ட் ஏறுது, 100 பாயிண்ட் இறங்குது, 50 பாயிண்ட்ஸில் நிற்குது. ஸோ இந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டி போயிட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நீங்கள் சைடில் வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சுன்னா அது நிஃப்டிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாகவே இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து என்னுடைய கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வேறு ஒரு நல்ல சூப்பர் ஐடியா கூட வரலாம். அது கூட நம்மளோட வீடியோஸ் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா விக்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா இவ்வளோ இருக்குது. இது எல்லாம் சொன்னாலுமே நாளைக்கு அதை கேட்சப் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? நான் அதில் முக்கியமாக சொல்கிறத மட்டும் நல்லா சொல்கிறேன். நான் நாளைக்கு வந்து விக்ஸ் வந்து ஒரு 20 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கே வந்து விக்ஸ் ஒரு அரௌண்ட் 17 கிட்டே இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ்ன்றது வால்டாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ அது அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குன்னா மார்க்கெட் இப்படி போயிட்டுருக்கு, இப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி அப்படி பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணலாம். இந்த விக்ஸு வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு 5 மினிட்ஸில் இப்படி ஏறும், அடுத்த 2 மினிட்ஸில் இப்படி இறங்கிடும். ஸோ நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து டார்கெட்டை வந்து இங்கே போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிங்கன்னா டார்கெட் கிட்ட போகிற மாதிரி போய்ட்டு மறுபடியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், கீழே வந்துடும். அகைன் இப்படியே ஜிக்ஸாக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய ஸ்விங் நடக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம போய்ட்டு தெரிஞ்சும் போய் அதில் போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்றது தான் சொல்கிறோம். ஸோ நாளைக்கு வந்து நல்ல ஒரு டே, நல்ல ஒரு ப்ரோ ட்ரேடராக இருந்தாருன்னா நாளைக்கு நல்லாவே ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லேர்னிங்கில் இருக்கிறதுனால ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுவோம். மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ண கற்றுவோங்க. மார்க்கெட் எப்படி போதோ அது கூட சேர்ந்து நம்மளும் போக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்ப்போம். பட்ஜெட் முடிஞ்சுட்டு ஏதாவது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றத நான் சொல்கிறேன். பர்சனலாகவே இந்த இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக்கை வந்து நாளைக்கு சொல்லலாமா வீடியோவில் அப்படின்றது. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோஸ் வந்து மினிமம் கூட இல்லை, ஒரு கம்மியாக தான் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு எதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரில. பட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி,
இல்லை இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி சொல்லலாம், உங்களுக்கு வேறு எதனா டேட்டா தேவைப்படுதா, அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் தேடி உங்களுக்கு அதை எப்படி சொல்லலாம் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது எப்படி வேணா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றத சொன்னால் தான் எனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் அபவுட்டில் போனீங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடி இருக்கும். ஸோ அதுக்கு கூட நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. நாளைக்கு பார்ப்போம் மார்க்கெட் எப்படிலாம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம்.